சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கலையும் கரைக்கும். ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். தமிழக நீர்வளத்துறை பராமரிப்பில் 90 அணைகள் உள்ளன. மொத்த கொள்ளளவு 224 டிஎம்சி. மேட்டூர், பவானிசாகர், முல்லை பெரியாறு, பரம்பிக்குளம் உள்ளிட்ட 15 அணைகள் கொள்ளளவில் பெரியவை. இவற்றின் கொள்ளளவு மட்டும் 198 டிஎம்சி. மற்ற அணைகள் 1 டிஎம்சிக்கும் குறைவான கொள்ளளவு உடையவை. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில்தான் பெரும்பாலான அணைகள் உள்ளன. இவற்றுக்கு தென்மேற்கு பருவமழை காலங்களில் அதிக அளவில் நீர்வரத்து கிடைக்கிறது. கேரளா, கர்நாடகா வழியாகவும் பல அணைகளுக்கு நீர்வரத்து கிடைக்கும். இப்போது மாநிலம் முழுதும் வடகிழக்கு பருவமழை பெய்து வருகிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, திண்டுக்கல், தேனி உட்பட மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டிய மாவட்டங்களில் அதிக அளவில் மழை பெய்துள்ளது. மாநிலம் முழுதும் மழை கொட்டியும் குறைந்த அளவிலான அணைகள் மட்டுமே முழுமையாக நிரம்பியுள்ளன. இதுகுறித்து நீர்வளத்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது: திருவள்ளூர் மாவட்டத்தில் புழல், தர்மபுரியில் நாகாவதி, வரட்டாறு, கிருஷ்ணகிரியில் சூளகிரி, சின்னாறு, திருப்பத்தூரில் ஆண்டியப்பனூர் ஓடை, வேலூரில் மோர்தானா, ராஜா தோப்புகனார், தென்காசியில் குண்டாறு, அடவி நயினார் கோவில், தேனியில் சோத்துப்பாறை, திண்டுக்கல்லில் வர்தமா நதி, குதிரையாறு, ஈரோட்டில் குண்டேரிபாளையம், பெரும்பள்ளம், கோவையில் பரம்பிக்குளம், துணக்கடவு, பெருவாரிப்பள்ளம் ஆகிய 16 அணைகள் 96% மேல் நிரம்பியுள்ளன. திருவள்ளூர், பூண்டி, தேர்வாய் கண்டிகை, காஞ்சிபுரம் செம்பரபாக்கம், தர்மபுரி சின்னாறு, வாணியாறு, திருவண்ணாமலை சாத்தனூர், திண்டுக்கல் மருதான் நதி, கோவை ஆழியாறு, ஈரோடு பவானிசாகர், கரூர் நொய்யல், ஆத்துப்பாளையம், சேலம், மேட்டூர் ஆகியவற்றில் 90 முதல் 95% நீர் இருப்பே உள்ளது. 76% மேல் 29 அணைகள், 51% மேல் 19 அணைகள், 25% மேல் 15 அணைகள் நிரம்பியுள்ளன. மொத்தமுள்ள 90 அணைகளில் 196 டிஎம்சி நீர் இருப்பு உள்ளது. பருவமழை இம்மாதம் இறுதி வரை உள்ளதால் அணைகளுக்கு மேலும் நீர்வரத்து கிடைக்க வாய்ப்புள்ளது என்றார்.